நண்பர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஹெல்த் இஸ் அ டைனமிக் என்டிட்டி. ஆரோக்கியம் அப்படின்றது ஏதோ நிலையான ஒன்றும் இல்லை. நான் ஏதோ அடைஞ்சிட்டேன், அதை அச்சீவ் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அது மாறிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 30 வயசில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு ஆள் 40 வயசில் அடையாளம் இல்லாத அளவுக்கு நோயாளியாக மாறிடலாம். 30 வயசில் மிக மோசமான நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஆள் 40 வயசில் ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியமான நபராக கூட மாறிடலாம். இது எல்லாத்துக்குமான சாத்தியம்ன்றது இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளுமே நமக்கு நம்ம ஆரோக்கியத்தை உருவாக்கிக்கிறதுக்கோ இல்லை அழிச்சிக்கிறதுக்கோ வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இந்த உடல். அதே மாதிரி நமக்கு புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆரோக்கியம்ன்றது என்ன அப்படின்ற அடிப்படை நமக்கு புரியணும். என்னென்னா, எபிலிட்டி டு அடாப்ட் டு சேஞ்ச். ஆங்கிலத்தில் சுலபமாக இருக்குது இல்லையா, அதனால தான் ஆங்கிலம் பயன்படுத்த வேண்டியிருக்கு. எபிலிட்டி டு அடாப்ட் டு சேஞ்ச். மாற்றங்களுக்கு தன்னை தகவமைச்சிக்கிறதுக்கான பண்பு இருக்கு இல்லையா உடலில், அதுதான் ஆரோக்கியம். ஒரு எதிர்பாராமல் எது ஒரு நடந்தாலும், ஒரு காயம் வருதுன்னா, காயம்ன்றது உடலில் ஒரு இயல்பு மாற்றத்தை ஏற்படுத்துது இல்லையா, செல்கள் சிதைஞ்சு போகுது. அப்போ அதை சரி பண்ணிக்க முடியுதுன்னா அது ஆரோக்கியம். ஒரு குளிர்ந்த காற்று வருது, அப்போ என்ன ஆகுது, டெம்பரேச்சர் சட்டுன்னு குறையுது. ஆனால் அந்த குளிர்ந்த காற்றுல நீங்கள் போனீங்கனாலும் உங்கள் உடல் நோய் வராமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஆரோக்கியம். சீசன் மாறும்போதெல்லாம் உடம்பு ஈஸியாக அதுக்கு அடாப்ட் ஆகிடுச்சுன்னா அது பேர் ஆரோக்கியம். 10 வயசு 20 வயசு 30 வயசு வயசு கூட கூட அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி இந்த உடல் தன்னை தகவமைச்சிக்கிச்சுன்னா அது ஆரோக்கியம். அப்போது ஆரோக்கியம் அப்படின்றது அடாப்ட் ஆகிறது தான். அதை சுலபமாக உடம்பு தொந்தரவு பண்ணாமல் நமக்கு தெரியாமையே பண்ணிக்கிச்சுன்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். குறைந்தபட்ச தொந்தரவோடு இருக்குன்னா நமக்கு வார்னிங் கொடுக்குதுன்னு அர்த்தம். ரொம்ப கஷ்டத்தோடு தான் இந்த மாற்றங்களை அதால் பண்ணிக்க முடியுதுன்னா அது ரொம்பவுமே நோய்வாய்ப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இதுதான் நமக்கு ஆரோக்கியம் பற்றி புரிய வேண்டிய ரொம்ப அடிப்படை. அப்போ இந்த மாற்றத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது எப்போ சுலபமாக நடக்கும் அப்படின்னா, உடலுக்கு தேவையான ஆற்றல் இருந்தால் தான் நடக்கும். அப்போ திருப்பி நம்ம எங்கே வர வேண்டியிருக்குன்னா, அப்போ உடலில் ஆற்றல் வீணாகாமல் இருக்கிறதுனா என்ன அப்படின்னா, இயற்கையை ஒட்டின சரியான வாழ்க்கை முறை தான். சாப்பிட்றது, தூங்குறது, குளிக்கிறது, சிந்திக்கிறது, உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, வாழும் சூழல், அப்படி திருப்பி நம்ம அந்த ஒரு 5-6 விஷயத்துக்குள்ளே தான் போக வேண்டியிருக்கோம். இந்த இயல்பான சரியான வாழ்க்கை முறையில் நம்ம இருந்துட்டோம், இப்படியான வாழ்க்கை முறையில் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆற்றல்ன்றது நம்ம தேவையான அளவுக்கு இருக்கும். அந்த கூடுதல் ஆற்றல் மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் ஆகிறதுக்கு நமக்கு சுலபமாக உதவும். இதுதான் ஹெல்த்துக்கான அடிப்படை. நன்றி.